கொலையாளி தான் கடத்தின பெண்ணை வச்சு போலீஸுக்கு சவால் விட்ட ஒரு விசித்திரமான கேஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெர்மனி நகரத்தில் நடந்த ஒரு மர்மமான கேஸ். என்னன்னு சொல்றேன், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 100 days under crime ஸ்டோரியோட டே 11. இன்னும் இந்த வீடியோட பார்ட் 1 பார்க்கலன்னா இங்க கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. போலீஸ் விசாரணை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபோன் கால் வரும்போதுலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கு சிக்னல். எதுக்கு இப்படி வந்திருக்குன்னா, இவங்க கடத்தல்காரர்கள் இவங்க காரில் கடத்தி கொண்டு போகும்போது போலீஸை திசை திருப்பவே இது நடந்திருக்கலான்ட்டு சொல்றாங்க. பிராங்கா காணா போய் கிட்டத்தட்ட 4 மாசங்களுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 4, 2006 அன்னைக்கு ஒரு வேட்டையாடுபவர் ஒரு காட்டு பகுதிக்கு போறாரு. லிக்டனுங்கிற ஒரு பகுதிக்கு போகும்போது அங்க பிராங்கா சடலமா கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வந்து பாக்குறாங்க. அந்த பிராங்கா காணாம போன அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. கையில வாட்சு, மொபைல் போனு இந்த மாதிரி கட்டியிருந்த எதுவுமே அவங்க இல்லை. வெறும் அதையோட ட்ரெஸ் வெறும் உடம்பு மட்டும் தான் இருந்திருக்கு. போலீஸார் பிராங்காக்கு தெரிஞ்ச 900 பேரை சந்தேகப்பட்டு இந்த கேஸ்ல இழுக்கிறாங்க. அதுல கடைசி ஒரு 5 பேரை மட்டும் ரொம்ப சந்தேகப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது அவங்க அந்த அன்னைக்கு காணாம போனே ஊர்லயே முன்னாடி ஆதாரம் வச்சிருந்தனால அவங்களே விடுவிக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் கொலையாளி யாருன்னு இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கடத்தல்காரங்க பிராங்காவை 7 நாள் உயிரோடு வச்சிருக்கணும்? ஏன் ஃபோன் பேச வச்சிருக்கணும்? ஒரு மர்மமாகவே இருக்குதுல்ல. உங்களுக்கு இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரைம் கேஸ் உங்களுக்கு பிடிக்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.